ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து எனக்கு அந்த நல்ல ஆதரவை கொடுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் மணக்க ருசிக்க நெய் புலாவும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவும் செய்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு கல்பாசி ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அன்னாசிப்பூ, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ருசிக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது மசாலா பொருள் அந்த புலாவுக்கு. அப்புறம் பட்டாணி, தக்காளி, வெங்காயம், கேரட்டு துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், புதினா கொத்தமல்லி நல்லா காம்பெல்லாம் அரைஞ்சிட்டு தண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் அந்த புலாவுக்கு. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு வாசனைக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எல்லாக்குன்னு பெரிய குழிக்கரண்டி எண்ணெய், நெய் ஊற்றிக்கோங்க. நெய் புலாவ் நெய்யில் செஞ்சால் அவ்வளோ ருசியாக இருக்கும், வாசனையாக. பாய் வீட்டிலலாம் செய்வாங்களா, அந்த ருசியை கிடைக்கும். இது இந்த நெய் புலாவும் போட்டுட்டு நல்லா காயிட்டு, எப்போதுமே எண்ணெயும் நெய்யும் காஞ்ச பிறகு மசாலா போடுங்க. அப்போ தான் பொரிஞ்சு அந்த வாசனை புலாவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை இதெல்லாம் மசாலா பொருள்லாம் சேர்த்துருவோம். ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மசாலா பொருளை சேர்த்துட்டு கடைசியே முந்திரி பருப்பு சேர்ங்க. ஏன்னா முந்திரி பருப்பு டக்குன்னு போட்ட உடனே கருக ஆரம்பிச்சிடும் நெய்க்கு. அதனால் மசாலா பொருள் போட்டுட்டு அடுத்து முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இது ஒரு கிண்டி பொரியட்டும் நல்லா வாசனையாக. இந்த மசாலா பொருள்லாம் நல்லா பொரிஞ்சாதான் அந்த சாதமே நல்லா ருசியாக இருக்கும். அதனால் அது பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகாவை கீறி வச்சுருங்க, ஏன்னா முழுசாக போட்டால் வெடிக்கும். 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு அளவு கூட வர்றப்ப நீங்கள் நிறையா, நான் 4 பேர் அளவுக்கு செய்கிறேன். உங்களுக்கு கூட வேணுன்னா 2 காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம், தக்காளி 2 சேர்த்து நல்லா வதக்கிப்போம். நல்லா நெய்யோடு சேர்ந்து வதக்கட்டும். ஒரு வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து புதினா கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம், இறக்குறப்ப மேலே கொஞ்சம் தூவிக்கலாம் கார்னிஷ்க்கு. அதனால் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டு மீதியை போடுறேன். போட்டுட்டு கேரட்டை துருவி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துப்போம். இந்த புலாவுக்கு கேரட் சேர்த்தா கலர் நல்லா அழகாக இருக்கும். ஒயிட் புலாவில் இந்த கேரட்டு ஆரஞ்சு கலரும் பார்க்க நல்லாயிருக்கும் லுக்கு. இப்போ ஊற வச்ச பட்டாணி, பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. பட்டாணி எல்லாம் மென்று சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த படியால் ஒரு படி அளவு அரிசி எடுத்து நல்லா 3 தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த படி அளவு, நீங்கள் எந்த படியில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த படி தான் தண்ணி அளவு இருக்கணும். அதனால் அந்த படியை காமிக்கிறேன். அதில் ஒரு படி 500 கிராம் அரிசி, அது 4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அந்த படியில் 1க்கு 2 பொண்ணு. இப்போ ஒரு படி அரிசிக்கு இப்போ ஒரு படி தேங்காய் பால், நல்லா ஒரு பெரிய மூடி தேங்காய் பால் தண்ணியை ஊற்றுனா நல்லா ருசியாக இருக்கும். ஒரு படி தண்ணிக்கு 1க்கு 2க்கு ஒரு படி தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ஒரு படி தண்ணி ஊற்றுறேன் தேங்காய் பாலுக்கு. அப்புறம் கரெக்டாக 1க்கு 2 போட்டாச்சு. இப்போ புலாவுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு கொதி விட்ட பிறகு நம்ம அரிசியை சேர்க்கணும். மூடி போட்டுவோம். மூடி போட்டால் இல்லை சீக்கிரம் கொதி இப்போ எல்லாம் கொதி வந்துட்டு பாருங்கள். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். இது நல்லா லஞ்சு பாக்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புலாவ் ரைஸு. எப்போதும் பிரியாணி, இட்லி, தோசை, சப்பாத்தின்னு இல்லாமல் இதுவும் ஒரு நாள் கொடுங்க. வீட்லேயுமே செஞ்சு சாப்பிட்லாம். மசாலா கம்மியான பொருளோட நெய் வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட. இது நைட்டு டிஃபனுக்கும் வச்சுக்கலாம். இந்த சாப்பாடு மத்தியானமும் வச்சுக்கலாம். இந்த வேலைக்குமே இந்த சாப்பாடு சூட்டாங்க, வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது, ருசியும் நல்லாயிருக்கும். இப்போ அரிசியும் சேர்த்து ஒரு கொதி வந்த பிறகு மூடி போட்டு வெயிட்டு போட்டு 2 விசில் எடுங்க போதும். இது தம் வச்சும் செய்யலாம். இது நான் விசில் வச்சு எடுத்து 2 விசில் ஒன்றே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது நான் நம்ம வீட்டில் சமைக்கிற பொன்னி அரிசியிலேயே செஞ்சுருக்கேன். இது பிரியாணி அரிசியில் தேய்க்காமல் பொன்னி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாசுமதி ரைஸு இதெல்லாம் செய்வாங்க. நான் பொன்னி அரிசியில் இவ்வளோ டேஸ்ட்டாக வரும் பாருங்கள். செஞ்சு மேலே வாசனைக்கு கொஞ்சம் நெய்யை ஊற்றி இறக்குனா அருமையான ருசியில் புலாவ் ரெடி ஆகிட்டு. இதுக்கு சிக்கன் குழம்பு, கறி குழம்புலாம் சாப்பிட்லாம். நான் இதுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக சைவத்தில் செய்கிறதுக்காக பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஒயிட் குருமா செஞ்சுருக்கேன். ஒயிட் புலாவுக்கு ஒயிட் குருமா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு லஞ்சு பாக்ஸு கொடுங்க. வீட்லேயும் எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.